செம ருசி சமையல் ஈஸி. இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் வெஜிடபிள் லாலிபாப். அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸ், இஞ்சி, பூண்டு, கார்ன்ஃப்ளவர், மைதா, உப்பு, சில்லி பேஸ்ட், சில்லி பவுடர், கொத்தமல்லி, எண்ணெய். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள் லாலிபாப்க்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக இது கூட ஆப்ஷனாக வந்துட்டு நீங்கள் வந்து முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இதே மாதிரி சின்னதாக நறுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஹாட் வாட்டரில் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் பாயில் பண்ணி வச்சுக்கிறத நல்லா நான் கையிலையே மசிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி சின்ன உருண்டைகளாக பண்ண போகிறேன். ஸோ இது கூட வந்து நம்ம ஸ்பைசஸ் கொஞ்சம் நம்ம வந்து இந்தியன் ஸ்டைல் கூட நம்மளோட ஃப்ளேவருக்கு ஒத்து வர மாதிரி அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்க்க போகிறேன் நான். ஸோ இப்போ இந்த வெஜிடபிளோடு சேர்த்து உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி அந்த எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இதை எடுத்து நம்ம வந்து சின்ன உருண்டைகளாக பிடிச்சோம் அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து அதை பொட்டட்டோனால வந்து இது வருது. ஸோ இது கூட வந்து நான் கொத்தமல்லி, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு, ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸை வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட லாலிபாப் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து சிக்கன் விங்ஸில் பண்ணுவாங்க. ஸோ இது வெஜிடேரியன் லாலிபாப். அந்த சிக்கனோட மீட்டுக்கு பதிலாக அந்த உருளைக்கிழங்கு வெஜிடபிள் மிக்ஸ் வந்து நமக்கு வந்து பேஸாக இருக்கும். அது கூட நமக்கு ஜஸ்ட் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக லாலிபாப் மாதிரி தெரியறதுக்கு நம்ம இது வந்து கேரட்டை வந்து ஸ்டிக்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போது உருளைக்கிழங்கு வந்து மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து சின்னதாக ஒரு உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண உருளைக்கிழங்கு அந்த வெஜிடபிள் மிக்ஸை வந்து ஒரு சின்ன உருண்டைகளாக பண்ணிட்டோம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கேரட் ஸ்டிக்ஸை வந்து குத்த போகிறோம். குத்திட்டு லைட்டாக வந்து அந்த கேரட்டில் இது பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சிக்கன் லாலிபாப் ஒரு எப்படி இருக்குமோ கீழே மீட்டு மேலே போன்ஸ் அந்த ஷேப்பில் இருக்குது. ஸோ இதே மாதிரி எல்லா பொட்டேட்டோ உருண்டைகள்லையும் வந்துட்டு நம்ம வந்து இந்த கேரட்டை குத்திட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ண மிக்சரோட கேரட் குத்தி இது மாதிரி லாலிபாப் மாதிரி சைடில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மைதா, கார்ன்ஃப்ளவர் ரெண்டையும் ஈக்குவல் அமௌண்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா சேர்த்தாச்சு, அது கூட கார்ன்ஃப்ளவர், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை டிப் பண்ணி எடுக்கிற அளவுக்கு ஒரு பேட்டர் மிக்சர் கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதில் லம்ஸ் இல்லாமல் நீங்கள் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா லம்ஸ் இல்லாமல் ஒரு கட்டி இல்லாமல் வந்து பேட்டர் நல்லா கரைஞ்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தின்னாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை, ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சைடில் வந்து ஆயில் சூடு பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஆயிலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த லாலிபாப் வெஜிடபிள் லாலிபாப்பை பேட்டரில் கோட் பண்ணி வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பேட்டரியில் நம்ம வந்து டிப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இந்த பேட்டரை நல்லா ஈவனாக கோட் ஆகிற அளவுக்கு வந்து இந்த வெஜிடபிள் லாலிபாப் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் ட்ராப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பேட்டர் நம்ம டிப் பண்ண லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. அது லைட்டாக வந்து ஃப்ரை ஆகிற அளவுக்கு டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது ஒன்ஸ் இந்த பேட்டர் கோட்டிங் ஆகி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு வெஜிடபிள் டிஷ்னே வந்து தெரியாது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து சிக்கன் மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் ஒரு நல்ல வந்து ஒரு நான் வெஜிடேரியன் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம வந்துட்டு வெஜிடேரியன் சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து லாலிபாப் மாதிரியே ஸ்பெஷலி வந்து கிட்ஸுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸாவோ கொடுக்குறதுக்கு இது வந்து ஒரு நல்ல அருமையான டிஷ்ஷு. அதே டைமில் வந்து கம்ப்ளீட் வெஜிடேரியன், நம்ம அடிஷ்னலாக என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கூட காலிஃப்ளவர், கேபேஜ், க்ரீன் பீஸ் அது மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அது மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது இது ஒரு ஹெல்தி ஆப்ஷனும் கூட. நீங்கள் இதை க்ரீனாக பண்ணணுன்னா அடிஷ்னலாக வந்து ஒரு ஸ்பினாச் வந்து நீங்கள் ப்யூரி பண்ணிவிட்டு இந்த பொரோட்டா கூடவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ரீனிஷ் கலரில் வரும். அது வந்து நீங்கள் வந்து ஹரியாலி லாலிபாப்னு கூட அதுக்கு ஒரு நேம் இருக்குது. ஸோ ஒரு அருமையான வெஜிடபிள் ஆப்ஷன், ஸ்நாக் ப்ளஸ் ஒரு ஹெல்தி டிஷ்ஷு. இப்போ நம்ம வெஜிடபிள் லாலிபாப் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி உங்களுக்கு வந்து அந்த நம்ம கோட் பண்ண பேட்டர் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் சாஸில் டாஸ் பண்ணும்போது இதுக்கு வந்து இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வந்து அந்த மிக்சர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணுறதுனாலும் சர்வ் பண்ணலாம். வெஜிடபிள் லாலிபாப் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக எடுத்து வச்சிட்டோம். அது கூட சாஸ் தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து லைட்டாக நம்ம வந்து பேனில் ஆயில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, இது கூட கொஞ்சமாக ஆனியன், இது ரெண்டையும் ஃபஸ்ட் நல்லா வதக்கிடலாம். ஸோ ஆனியன் அது கூட ஜிஞ்சர் கார்லிக் வந்து நல்லா வந்து குக் ஆயிருச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஸ்பைஸ்னஸ்க்காக லைட்டாக சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். சில்லி பேஸ்ட் ஓரளவுக்கு ஆனியன் கார்லிக்கோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம மற்ற சாஸ் ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ். ஸோ நம்ம எல்லா டிஷ்லேயும் இந்த பொட்டேட்டோ மிக்ஸ் பண்ணும்போதும் சரி, பேட்டர்லேயும் சரி, எல்லாத்துலேயும் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடிஷ்னலாக இதில் சோயா சாஸ்லேயும் சால்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இதில் நம்ம அடிஷ்னல் சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லா சாஸும் சேர்த்துட்டேன். இது கூட நல்லா ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர் நல்லா குக்கான மிக்சர் கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதுவே வந்து ஒரு திக் சாஸ் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து வாட்டரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க லாலிபாப்பை இதை வந்து ஜஸ்ட் கோட் தான் பண்ண போகிறோம். ஸோ நல்ல ஒரு ரெட்டிஷ் சாஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம வெஜிடபிள் லாலிபாப் கிறிஸ்பியாக ஃப்ரையாக ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த லாலிபாப்பை இந்த சாஸில் ஆட் பண்ணி வந்து நம்ம டாஸ் பண்ணிடலாம். நீங்கள் டாஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக டாஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ஃபுல் வெஜிடபிள்ஸு, சிக்கன் மாதிரி ஒரு போன்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்கான இது கிடையாது. ஸோ அதனால் வந்து ஜென்டிலாக ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த லாலிபாப் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேவருக்காக வச்சுருக்கிற கொரியாண்டர் ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ ஒரு இண்டோ ஏஷியன் ஸ்டைலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஒரு சைனீஸ் ஸ்டைல், ஒரு நல்ல அந்த சைனீஸ் ஃப்ளேவர் வரணும்னா நீங்கள் கொரியாண்டருக்கு பதிலாக ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள் லாலிபாப் நல்லா சூப்பரான சாஸோட ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான கிறிஸ்பியான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்.